ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா லெசன் 3ல் எக்ஸசைஸ் 3.4. ஸோ அதில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சால்வ் த ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கானா, இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? கியூபிக். தட் மீன்ஸ் இம்மடி சமன்பாடு மாதிரி இருக்கா? இஃப் த ரூட் ஆஃப் த ஃபார்ம், இதோட ரூட் எத்தனை இருக்கும் நமக்கு? ஆல்ஃபா, பீட்டா, காமா. ரீசன் என்னென்னா கியூபிக் பாலினாமியல். ஸோ அப்போ என்ன இருக்கும்? 3 ரூட் இருக்கும். அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழில் பாருங்கள். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முப்படி சமன்பாடு எப்படி இருக்கும் நமக்கு? கூட்டுத்தொடர் வடிவத்தில். கூட்டுத்தொடர் வடிவம்னா எப்படி இருக்கும்? 10th படிச்சிருப்போம். ஆல்ஃபா ப்ளஸ் தட் மீன்ஸ் ஏ ப்ளஸ் டி அண்ட் தென் ஏ அண்ட் தென் ஏ மைனஸ் டி. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ஸோ ஒரு ரூட்டாக நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். சரி வாங்க பார்க்கலாம் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? கிவன் ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணிவிடுங்க. என்ன கிவன் ஈக்குவேஷன்? 9x³ minus 36x² plus 44x minus 16 equal to 0. So equation number 1. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லெட் த ரூட்ஸ் சார். ஸோ லெட் த ரூட்ஸ். ஸோ என்னென்ன ரூட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது? ஆல்ஃபா, ஸோ தட் மீன்ஸ் ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. ஸோ ஒரு 3 ரூட் இருக்கா? ஸோ இப்போ இந்த ரூட்டை வச்சு என்ன பண்ண போகிறோம்? சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். அதாவது மூலங்களின் கூடுதல், மூலங்களின் பெருக்கல். இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னது? சம் ஆஃப் த ரூட், மூலங்களின் கூடுதல். ஸோ ஓகே, கூடுதல் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ என்ன இருக்குது? ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏ. ஸோ இதில் பின்றது என்ன? நமக்கு ஜென்ரல் ஃபார்மே தெரியும். ax³ ப்ளஸ் bx² ப்ளஸ் cx ப்ளஸ் d ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள்? கம்பேர் பண்ணி எடுங்க பார்க்கலாம். ஏவோட ஆன்சர் என்ன? 9, பியோட ஆன்சர் மைனஸ் 36, சியோட ஆன்சர் 44 அண்ட் டியோட ஆன்சர் மைனஸ் 16. சரி, சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாமா? ஸோ இந்த ஏ கிடையாது, ஜென்ரல் இந்த ஏ. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஒரு எத்தனை ஏ இருக்குது? 3a, ஒரு டி ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஈக்குவல் டு மைனஸ். பி என்ன இருக்குது? மைனஸ் 36. ஏ என்ன இருக்குது? 9. ஸோ 9 4s are. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. ஸோ 3a. ஏவோட ஆன்சர் என்ன சொல்லுங்கள்? 4/3. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கூட்டுத்தொடர் கூடுதல் கண்டுபிடிச்சிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ ப்ராடக்ட்னா என்ன தமிழ்லனா பெருக்கல். ஓகேவா? மூலங்களின் பெருக்கலுக்கு ஃபைன் பண்ண போகிறோம். பெருக்கல் மீன்ஸ் என்ன வரும்? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ மைனஸ் பி, கூட்டுத்தொடர் ஃபார்ம். சரி, ஸோ ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. ஓகேங்களா? இதோட ஃபார்மேட் என்னவாக இருக்கும்னா டி பை ஏ. ஓகே, ஸோ டி என்ன இருக்குது? மைனஸ் 16, ஏ என்ன இருக்குது? 9. ஸோ ஃபார்முலா என்ன? மைனஸ் டி பை ஏ. ஸோ இப்போ டி என்ன இருக்குது? மைனஸ் ஆஃப் மைனஸ் 16/9. ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணிடலாம் முடியுமா? ஓகே, இது கேன்சல் ஆகாது. ஸோ ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்களேன் எப்படி இருக்குது? ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. இதை பார்க்கறது ஃபார்முலா என்னென்னா a² மைனஸ் b² ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அதை தான் நம்ம a ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பின்னு எழுத முடியும். ஸோ அப்போ அது எந்த மாதிரி எழுதிடலாம்? a² மைனஸ் d² இன்ட்டு ஏ. ஆக்சுவலாக ஏவோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். என்ன வரும்? 4/3. சரி, ஓகேங்களா? 4/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டி என்ன தெரியாது. ஸோ d² மைனஸ் ஏ என்ன? 4/3 ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16/9. ஸோ இந்த ஆக்சுவலாக இது மல்டிப்பிள் இருக்குது. மல்டிப்பிள் அந்த பக்கமாக போச்சுன்னா இட் மேக்ஸ் எ டிவைட். 4/3² மைனஸ் d² ஈக்குவல் டு 16/9 இன்ட்டு 3/4. கேன்சல் பண்ணலாமா? 4 4s are 16. நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? 3 1s are 3 3s are 9. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 16/9 மைனஸ் d² ஈக்குவல் டு 4/3. ஓகே, மைனஸ் பிகம்ஸ் ப்ளஸ், ப்ளஸ் பிகம்ஸ் மைனஸ். 16/9 மைனஸ் 4/3 ஈக்குவல் டு d². ஸோ இப்போது 9க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் என்ன வரப்போகுதுன்னா மேக்ஸிமம் நம்பர் தான். ஸோ மேக்ஸிமம் நம்பர் தான் எல்சிஎம் வரும். சரி, ஓகே, 9 எடுத்துடுறேன்.
ஸோ இங்கே 3 இருக்கா, 3யோட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் 9 வரப்போகுது 3. ஸோ அதை 3யே மேலே போட்டுங்க, ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 16 மைனஸ் 3 4s are 12 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். 16 மைனஸ் 12 என்ன வரும், 4/9 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். ஸ்கொயர் பிகம்ஸ், ஸ்கொயர் என்னவா மாறிடும், ரூட்டா. ஓகேங்களா, 4/9. ஸோ இதை ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ 4 எப்படி எழுதலாம், 2 × 2 9 3 × 3. ஸோ 2 நம்பருக்கு ஒரு நம்பர் காமனாக வெளியே எடுத்துடலாமா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/3. ஓகேங்களா, டியோட ஆன்சர் என்ன, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/3. ஸோ நம்ம ப்ளஸ்ஸுமே சூஸ் பண்ணலாம், ஆர் மைனஸுமே சூஸ் பண்ணலாம், 2 வகையான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு டியை வந்து ப்ளஸில் சூஸ் பண்ணிடுறேன். என்ன இருக்குது நமக்கு, ஏபி. ஸோ ஏபி ஃபார்ம் கூட்டுத்தொடர் வடிவம் என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டுத்தொடர் வடிவம். இந்த கூட்டுத்தொடர் வடிவத்தோடைய ரூட்ஸ், ஏபி ஃபார்மில் இருக்கக்கூடிய ரூட்ஸ் என்ன தெரியும் நமக்கு. ஸோ ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி. ஆக்சுவலாக இப்போ நமக்கு தெரியும் ஏவோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4/3. இது 4/3. ஏவோட ஆன்சர் என்ன, 4/3 இஸ் டியோட ஆன்சர் 2/3. ஸோ பாசிட்டிவாக இருந்தால் டி. ஓகே, ஏ என்ன இருக்குது, 4/3 மைனஸ் 2/3. ப்ராக்கெட் போட்டுகிட்டே வாங்க, ஸ்லிப் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4/3 கமா நெக்ஸ்ட்டு 4/3 ப்ளஸ் 2/3. பேசஸ் ஆர் காமன், பவர் ஷுட் பி ஆடட். அடிமானம் சமம் எனில் அடுக்குகளை என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். 4 மைனஸ் 2 4/3 4 ப்ளஸ் 2/3. ஸோ என்ன வரும், 2/3 கமா 4/3 கமா 6/3. ஸோ அவங்க சொன்ன ரூட் கிடச்சிருச்சா. ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணணுனாலும் பண்ணலாம், இல்லை அப்படியேனாலும் வச்சுருங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும், ஆர் 2/3 4/3 கமா 2. ஸோ இதை தான் என்ன கேட்டிருக்காங்க அவங்க ஆக்சுவலாக கொஸ்டினில். ஸோ சால்வ் த ஈக்குவேஷன் இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ். சால்வ் பண்ணியாச்சு, அதுக்கான ரூட்டுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஒன்.